ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருத்தர் வீட்டில் போய் சோள சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எண்ணெய் இல்லாமல் சுகர் ப்ரெஷர்காரங்களுக்கெல்லாம் நல்லது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லது. லீன் ஆகிறதுக்கெல்லாம் அது ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டுன்னு சொல்லலாம். எந்த சீக்குமே வராது. பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுடு தண்ணியை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, காய வச்சுக்கோங்க. அந்த சுடு தண்ணி கூட உப்பை போட்டுக்கோங்க. காயவும் சோள மாவை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு, உங்களுக்கு இதில் எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையே இல்லை. அப்படியே அந்த சுடு தண்ணியை அந்த மாவில் ஊற்றி பிணைங்க. பாருங்கள், ஒரு செகண்டில் பிணைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு கூட நிறையா நேரம் பிணையணும். இது அப்படி இல்லை, கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது பிணையிறதுக்கு. சப்பாத்தி மாதிரி மாவு மாதிரி ஆயிரும். இது உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. முந்தி காலம் நம்ம முன்னோர்கள்லாம் இப்படி தான் செஞ்சு சாப்பிட்டாங்க. இல்லைனாலும் அத்தனை பிள்ளைகளை வளர்க்க முடியாது. ஒரு டஜன் பிள்ளைகளை பெற்று கூட நல்லா வளர்த்தாங்க. இந்த மாதிரி செஞ்சதுனால தான் அவங்க முந்தி கால ஆளுங்கள்லாம் நல்லா ஹெல்த்தியாகவும் கெட்டியாகவும் அவங்களுக்கு உடம்பு இறுக்கமாகவும் இருக்குது. பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் பிணைஞ்சிட்டாங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, பிணைஞ்சிருவாங்க. பிணைஞ்சி எவ்வளோ ரொட்டினாலும் ஒரு செகண்டில் செஞ்சுருவாங்க. நம்ம இப்படி இன்றைக்கி செய்கிறது மாதிரி செஞ்சிட்டு இருந்தால் எப்படி வேலைக்கு போகிறது, காட்டு வேலைக்கு எப்போ சமைக்கிறது? அதுவும் நம்ம ஆளுங்க முந்தி சோளத்தை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இடித்து பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்களும் செய்யுங்க. இப்போல்லாம் ஈஸியாக மாவே கிடைக்கிது. நம்ம இல்லைன்னா நம்மளே அரைச்சி வச்சுக்கலாம். ரைஸ் மில்லில் அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ எல்லாம் அரைக்கிறதுக்கு மிஷினும் எதுவுமே கிடையாது. எப்படி சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அப்படியே ஒரு செகண்டில் பிணைஞ்சு உருட்டிடுவாங்க. எவ்வளவு சப்பாத்தினாலும் சோள சப்பாத்தி ஒரு செகண்டில் செஞ்சுருவாங்க. பாருங்கள், நம்ம கையில் தட்டினாலும் தட்டலாம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டாங்க. பாருங்கள், ஒரு செகண்டில் அவ்வளவும் செஞ்சு முடிச்சுடுவாங்க. சுடுதண்ணி எடுத்து இந்த பக்கம் வைக்கிறாங்க. தோசை சட்டி வச்சுருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கெல்லாம் இறுக்கமாக இருக்கும். எலும்புக்கெல்லாம் நல்லா கட்டி கொடுக்கும். எலும்பெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற எலும்பெல்லாம் பிராய்லர் கோழியை சாப்பிட்டுட்டு ஒன்றுமே எசக்கில்லை. பாருங்கள், இப்படி நம்ம இப்படி வச்சும் உருட்டிக்கிறலாம். இவங்க தான் செய்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ பெருசாக, கொஞ்சோண்டு மாவு தானே, எவ்வளோ பெருசாக அந்த தோசைக்கல் ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் தொட மாட்டாங்க. நம்ம எதுக்கு எடுத்தாலும் எண்ணெயை தானே யூஸ் பண்ணுறோம். அவங்க ஒரு சொட்டு எண்ணெய், அவங்களுக்கு எண்ணெயே செலவாகாதுன்னு வைங்க. எவ்வளோ பெருசாக உரிச்சிட்டாங்க பாருங்கள். எப்படி எடுத்து தோசைக்கல் ஃபுல்லு அடக்கி இருக்குது. பாருங்கள், தண்ணி தான் அவங்களுக்கு பிரமாதம். அந்த தண்ணியை வச்சே தான் வேக வைப்பாங்க அந்த சப்பாத்தியை. அதனால் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வாயிலே சாப்பிட்லாம். நான்லாம் வெறும் வாயிலே எடுத்து சாப்பிட்ருவேன். இது இன்னொன்று செய்வாங்க. இப்படியெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்பளம் மாதிரி செய்கிறதுக்கு அந்த தோசைக்கல்லை கவித்தி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி கவித்தி வச்சுட்டு அந்த சூட்டில் இதை எடுத்து வச்சோம்னா அப்படியே அப்பளம் மாதிரி ஆயிடும். பின்னாடி வட்டில் திருப்பி வச்சு இந்த சப்பாத்தியில் எடுத்து வச்சோம்னா அப்பளம் மாதிரி ஆயிடும். அப்படியே ஒடிச்சு சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது கையிலவே எப்படி செய்கிறாங்கன்னு. இவ்வளோ வேகத்தில் தான் கையில் செய்வாங்க. டக்குன்னு. இப்போ தான் அவங்க அந்த சப்பாத்தி கட்டை வச்சு செய்கிறாங்க. முந்தியெல்லாம் இப்படி தான் அடிப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். இப்படி தான் அடித்து பாருங்கள். ஒரு சொட்டு எண்ணெய் இருந்துச்சா, ஒரு சொட்டு எண்ணெய் இருக்காது. இப்படியே கையில் தான் தட்டி முந்தி செய்வாங்க. என் பக்கத்து வீட்டில் வாடகை இருந்தவங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க சாப்பாடு இல்லாமல் இருந்துருவாங்க. ஆனால் சோள ரொட்டி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க.
அவங்க சோள ரொட்டி கேட்பேன், இதுவே சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிக்கிறோமா, எப்படி கல் மண்ணெல்லாம் போய் தூக்குறீங்க அப்படின்னு. நாங்கள் சோறு சாப்பிட்டா கல் மண்ணெல்லாம் தூக்க முடியாது, இந்த மாதிரி சாப்பிட்டா தான் எங்களுக்கு, ரொட்டி சாப்பிட்டா தான், சப்பாத்தி இந்த சோள சப்பாத்தி சாப்பிட்டா தான் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், எங்களுக்கு சாப்பாடுலாம் வேகமாக எங்களுக்கு ஜீரணமாயிரும், அதனால் எங்களுக்கு சோள சப்பாத்தி தான் மெயினு. இது இருந்தால் தான் பெரிய பெரிய கல்லாக இருக்கும் இங்கெல்லாம், வீடு கட்டுற கல், ஆலோ பிளாக் கல், இதை தூக்க முடியும், பொம்பளைங்க கூட தூக்கிடுவாங்க. இது சாப்பிட்டா தான் எங்களால் வேலை செய்ய முடியும். 10 வீடு வேலைனாலும் ஒரு ஆள் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. இல்லைனாலும் நம்மளை மாதிரில தொசுக்குன்னு விழுந்துக்கிற மாட்டோம், அது இதுன்னு வெஞ்சனமெல்லாம் தேட மாட்டாங்க அங்கே. நல்லா அவங்களுக்கு தேவையான இது ஒரு பருப்பும் ஒரு உருளைக்கிழங்கு 2 மிளகா பொடியும் போட்டு வச்சு அதிலே தொட்டுட்டு சாப்பிட்ருவாங்க. அப்பளமா நல்லா கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. முதலே சாப்பிட்ருக்கேன் இது நான், இந்த மாதிரி செய்யும் போதில் எனக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய கல்லை தூக்குறதுக்கெல்லாம் எலும்பு பலம் இருக்கணும் இல்லையா, பாருங்கள் கையிலேயே தட்டி எவ்வளோ பெருசு பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பெருசாகிரும், டக்கு டக்கு டக்குன்னு 2 கையிலே தட்டி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏகப்பட்டது போட்டுருவாங்க. இந்த இவங்க தான் செஞ்சது, ஹாய் சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. அதான் செஞ்சது, எப்படி செய்கிறாங்க, சின்ன வீடு தான், ஹாய் சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.